ராணி, பெரியாளும் மாப்பிள்ளையும் தூங்கியாச்சா? ஆமாங்க, 2 பேரும் நல்லா தூங்கிட்டாங்க. உடம்பு அசதியாக இருக்கும்ல, இன்னைக்கு பூரா ஒரே நடையோ நடந்திருக்கு. அதனால படுத்த உடனே தூங்கிட்டாங்க. முதல் நாளை வெற்றிகரமாக முடிச்சாச்சு. எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த சண்டை சச்சரவும் இல்லை. எப்படியோ நான் முடிச்சிட்டேன்ப்பா. எனக்கு நிம்மதியாக இருக்கு. ஒரு நாள் தானே சமாளிச்சிருக்கீரு, இன்னும் 4 நாள் இருக்கு. பார்த்துக்கிடலாம். ஆமாம், இந்த வெட்டி பந்தாக்கு ஒன்றும் குறைச்சல் கிடையாது. உனக்கு ஏண்டி கஷ்டமா இருக்கு? சரி, விஜய் எங்க? அவன் தான் ராக்காவல் காத்துக்கிட்டு அலைதானே, எங்கள் ரூமில் இருக்கான். அவன் எப்பமோ கிளம்பி போயிட்டான், இன்னும் ஆளை காணும். எங்க போயிட்டான்? ஏம்மா வெளியே போய் சும்மா சுற்றிட்டு வரேம்மான்ட்டு போனான், எங்கே போனான்னு தெரியல. சரி, வந்துருவான். எங்க போயிட போறான்? இங்கே தான் சுத்திக்கிட்டு அலைவான். வர வர அவன் போக்கே சரியில்லை. எப்போ பார்த்தாலும் ஏதாட்டும் ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கான். ஒன்று தனியாக உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கான், இல்லை சிரிக்கான், இல்லை அழுவுதான், ஏதாவது ஒன்று பண்ணுதான். எல்லா வயசு பிள்ளைகள் அப்படித்தான் இருக்கும். நம்ம கண்டுக்கிடக்கூடாது. நம்ம வேலையை பார்த்துட்டு போய்கிட்டே இருக்கணும். உங்கள் பிள்ளைய ஒன்றும் சொல்லிடக்கூடாதே, உடனே கோபம் வந்துருமே. கோவப்படலட்டி சொல்லுதேன். பிள்ளைங்க அப்படித்தானே இருக்காங்க. இந்த காலத்து பிள்ளைகள்கிட்ட நம்ம தான் பொறுத்து போக வேண்டியிருக்கு. என்ன செய்ய? சரி விட்டா, நீங்கள் விடிய விடிய ராமாயணம் பேசிக்கிட்டு இருப்பீரு. எனக்கு தூக்கம் வருது, தள்ளி போங்க, நான் தூங்க போகிறேன். நான் பெட்டில் ஒரு ஓரமாக தானே படுத்திருக்கேன். நான் எதுக்கு தள்ளி போகணும்? இங்கிட்டு இவ்வளோ இடம் கிடக்கல, இங்கே வந்து படுக்க வேண்டியதானே. படுத்திருக்கிறது ஒரு ஓரமாக நல்லி எலும்பு கிடக்கிற மாதிரி தான் கிடக்கீரு. ஆனால் கையை கொண்டு குழல் மாதிரி அவ்வளோ நீளத்துக்கு நீட்டி வச்சிருக்கீர்ல, பிறகு நான் எங்கே படுக்க? கையை எடுங்க. ஊரில் உள்ளவளுக தான் நல்லி எலும்புன்ட்டு கிடந்தாளுக. இப்போ என்ன இவளும் ஆரம்பிச்சிட்டா? ஊரில் உள்ளவளுகள்லாம் சொல்லலாம், நான் மட்டும் சொல்லக்கூடாதோ? இந்த மனுஷன் எங்க வந்தாலும் இந்த கொரட்டையை மட்டும் நிறுத்த மாட்டாருப்பா. கொரன்னு கொரட்டை மோட்டர் ஓடுற மாதிரி ஓடிக்கிட்டே தான் இருக்கு. எல்லாரும் தூங்கிட்டாங்க, எனக்கு மட்டும் தூக்கமே வரமாட்டேக்கே. காலு கையெல்லாம் வலிக்கத்தான் செய்யுது. காலையில இருந்து இன்னைக்கு ரொம்ப நேரம் நடந்துட்டோம், இருந்தாலும் தூக்கம் வரமாட்டேக்கே. இப்போ என்ன செய்ய? வேணா வெளியே போய் பார்த்துட்டு வருவோமா? எவ்வளவு முழிச்சு இருந்தாலும் இருப்பாளுங்க. வெளியே ரொம்ப குளிருமே. குளிர்ந்தாலும் பரவாயில்ல, தூக்கமே வரமாட்டேக்கி. ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வருவோம். ஒரு காப்பி குடிச்சா நல்லா இருக்கும்னு தோணுது. காப்பி எங்க கிடைக்கும்? கீழே ஹோட்டல்ல கிடைக்குமா? சரி போய் பாப்போம். அம்மா எந்திரிச்சு வெளியே போயிட்டாங்க, எனக்கும் தூக்கமே வரமாட்டேக்கி. இப்ப நான் என்ன செய்ய? நானும் வெளியே போனா அம்மா திட்டுவாங்களோ? ஐயோ, என்ன திடீர்னு சிரிக்கிற சத்தம் கேக்கு? என்ன இந்த பயலை காணும்? கூட தானே படுத்து கிடந்தா, திடீர்னு எங்க போயிட்டா? ராத்திரி பூரா அந்த மாதிரி முழிச்சு கிடக்கிறதே இந்த பிள்ளைகளுக்கு வேலையா போயிட்டு. ஐயோ, ஆண்டி யாரை சொல்லுதாங்கன்னு தெரியலையே. என்னையவா சொல்லுதாங்க? எங்க எந்திரிச்சு போறாங்க? ராத்திரி ஒழுங்கா தூங்கின என்னம்மா? பகல்ல பூரா அந்த பிள்ளை கூட தான் சுத்திக்கிட்டு அலைஞ்சிருக்கா. ராத்திரியும் போய் சுத்தணுமா? சொன்ன பேச்சு கேட்கவே மாட்டா. காலை உடச்சு அடுப்புக்குள்ள வச்சாதான் இவெல்லாம் திருந்துவான். ஓஹோ, ஆரஞ்சு அண்ணனை தேடி போறாங்களா? நான் கூட பயந்தே போயிட்டேன். எனக்கும் தூக்கமே வரல. கொஞ்ச நேரம் வெளியே போய் நடந்துட்டு வந்தா நல்லா இருக்கும்னு தோணுது. சரி, நம்மளும் கொஞ்ச நேரம் வெளியே போய் நடந்துட்டு வருவோம். அம்மா கேட்டா சொல்லிக்கலாம், ஒன்னும் சொல்ல மாட்டாங்க. எல்லாரும் இங்கே தான் உட்காந்துக்கிட்டு இருக்கீங்களாக்கும்? ஆமா லட்சுமி, தூக்கம் வரல, என்ன செய்ய? அதான் இங்கே வந்து உட்காந்துட்டோம். எனக்கும் தூக்கமே வரல இளிச்சக்கா. அதான் சரி வெளியே வந்து ஒரு நடந்துட்டு ஒரு காப்பியை குடிச்சிட்டு போவோமேன்னு பார்த்தேன். வந்து பார்த்தா நீங்களாம் இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க. ஏத்தே அப்படியே தலையை தடவிக்கிட்டே இருங்கத்தே, அப்படியே தூங்கிடுவேன். அடியே கோவத்தை கிளப்பாதடி, நல்ல தொடையில படுத்து நமட்டிக்கிட்டு கிடக்க. நானே தொட வலிக்கின்னு உட்காந்துட்டு இருக்கேன், இதில் உனக்கு தலையை வேற தடவணுமோ? தலையெல்லாம் வலிக்கி அப்படியே கொஞ்ச நேரம் அமுக்கி விட்டிக்கின்னு நல்லா தூங்கலான்னு பார்த்தேன். நீங்கள் என்னடானா இப்படி சொல்லுதீங்களே? சொகுசு கேக்குன்னு பேசாம உட்காரு. மாலாக்கா, அவங்க தலையை அமுக்கல் என்ன போறாங்க? நீங்க அப்படியே என் தலையை அமுக்கி விடுங்க, நான் தூங்கிடுதேன். அட போடி, நீ வேற. இன்னைக்கு நடந்த கதையை நினைச்சா எனக்கு மனசுக்கு ஒரு மாதிரி பதறுது. இவளுக்கு என்னடானா தலையமுக்கு காலமுக்குன்ட்டு கிடக்காளுங்க. மனசு பதற அளவுக்கு அப்படி என்ன நடந்துட்டு? இன்னும் என்னம்மா நடக்கணும்? இப்படி பப்ளிக்காவே திட்டத்தை போடுதாளுங்க. எப்படியாட்ட சிம்ரன் வாழ்க்கையை கெடுக்கணும்னு பார்க்காளுங்க. எனக்கு மனசு கேட்க மாட்டேக்கே. அதெல்லாம் பார்த்துக்கிடலாம், விடுங்க அத்தை பாட்டி. என்ன தட்டி விட? நீங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க, ஒன்றும் செய்ய மாட்டேக்கீங்களே. செய்யுவோம் செய்யாமல் எங்கே போயிட போகிறோம்? எப்போ செய்ய போறீங்க? அவளுக்கு ஆரஞ்சு மண்டையனை பிடிச்சி அந்த பிள்ளைக்கு கட்டி வச்ச பிறவா? அது எப்படி விட்டுருவோம்? ஆரஞ்சு மண்டையனை கொண்டு போய் தூக்கி கொடுத்துருவோமோ? இருந்தாலும் ராதாக்கும் செல்விக்கும் இவ்வளோ திமிரு ஆகாதுப்பா. நிச்சயம் முடிஞ்சிட்டுன்னு தெரிஞ்சு ஏன் அந்த பிள்ளை இப்படி பண்ணுது? இவளுக்கு 2 பேரும் கூட்டு சேர்ந்துக்கிட்டு எனக்கு இப்படி பண்ணிக்கிட்டு அலைதாளுங்க.
நம்ம லவோ லவோன்னு அடிச்சு என்ன செய்ய? சொல்ல வேண்டிய ஆள்கிட்ட சொன்னாதானே வேலை நடக்கும். யார்கிட்ட சொல்லணும்? ஆரஞ்சு மண்டையிட்டையும் சிம்ரன்ட்டையுமா? ஐயோ பாவம், அந்த பிள்ளைகள்கிட்ட சொல்லி மனசெல்லாம் கஷ்டப்படுத்த கூடாது. அவங்க அம்மா இருக்காங்கல்ல செல்லத்தாயக்கா, அவங்ககிட்ட சொல்லணும். சிம்ரன் அம்மா சாணி அக்கா இருக்காங்கல்ல, அவங்ககிட்ட சொல்லணும். அப்பதான் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கிடைக்கும். ஆமா லட்சுமி, நீ சொல்றது கரெக்டு தான். முதல்ல நாளைக்கு காலையில செய்ய வேண்டிய வேலை சாணியாக்கு ஒரு ஃபோன் அடிச்சு விஷயத்தை பூரம் சொல்லணும். ஆமா அத்தை பாட்டி, நாளைக்கு சொல்லிடுவோம். அப்பதான் சரியா இருக்கும். இல்லைன்னா இவளுக்கு ரொம்ப ஓவரா போய்கிட்டே இருப்பாளுங்க. செல்லத்தாயக்காக்கு ஆயுசு 100, நினைச்ச உடனே வந்துட்டாங்களே. என்ன எதுக்கிட்டி நினைச்சுக்கிட்டு இருக்க? நான் என்ன சினிமா நடிகையா? செல்லத்தாயக்கா, ராத்திரி நேரத்துல இங்கே எது கலைஞ்சிக்கிட்டு இருக்கீங்க? தூக்கம் வரலையோ? தூக்கம்லாம் நல்லா வரத்தான் செஞ்சுது. இந்த எடுபட்ட பையில ஆளை காணுமே, அதான் தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன். பெத்த பிள்ளைய போய் எடுபட்ட பையலங்கிக்க. அவனை காலை உடைச்சு அடுப்புக்குள்ள வச்சாதான் இன்னைக்கு சரியா வரும். ஐயோ பாவம், அவனை எதுக்கு காலை உடைக்க போறீங்க? அவன் இப்போ தான் தலைவர் மகன் கூட சேர்ந்து காப்பி குடிச்சிட்டு அங்கே நின்றுக்கிட்டு இருந்தான். 2 பேரும் கூட்டி சேர்ந்துட்டானுங்களா? இனிமே விளங்கிரும். செல்லத்தாயக்கா, கொஞ்சம் இங்க உட்காருங்களேன், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். எனக்கு 1008 வேலை கிடக்குட்டி. காலை உடைச்சு அடுப்புக்குள்ள வைக்கிற வேலை தானே, அது பிறகு பார்த்துக்கோங்க. இப்போ உட்காருங்க. காலை உடைக்கிறத விட அப்படி என்னட்டி முக்கியமான வேலை இருக்கு? ஏ அப்பா, உட்காரு தாயே. சொல்லுதோ என்ன வரத்துக்கு வாரா? இவங்கள உட்கார வைக்கிறது பெரிய பாடால இருக்கு. உட்கார்ந்தா செட்டி, என்ன வேணும் சொல்லுங்க. செல்லத்தாயக்கா, இப்போ நாங்கள் ஒரு விஷயம் சொல்லுவோம். அந்த விஷயத்தை கேட்டால் உங்களுக்கு எப்படி இருக்கும்னு தெரியல. இருந்தாலும் சொல்ல வேண்டியது எங்கள் கடமை. அதுக்கு தான் சொல்லுதோம். என்ன டீ பீடிக்கை போடுதீங்க? என்னன்னு ஒழுங்கா சொல்லுங்க டீ. செல்லத்தாயி, உனக்கு ஹார்ட் ப்ராப்ளம் எதுவும் இருக்கா? இல்லையே டீ, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் நல்ல கணக்காக தான் இருக்கேன். இல்லை, நாங்கள் சொல்ல போகிற விஷயத்தை கேட்டு ஹார்ட்டு கிட்ட வெடிச்சிடக்கூடாதுல்ல, அதுக்கு தான் முதலே கேட்டு வச்சுக்கிட்டேன். ஏ அப்பா, இவளுக்கு பேசுறதுல தான் ஹார்ட் வெடிக்கும் போல. என்னத்துக்கு இப்படி பேசுதாளுங்க? பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லை, இருந்தாலும் உங்கள்கிட்ட சொல்லிடணும்ல. எப்பா, லேசா நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்கே. இவளுக்கு படுத்துற பாடு பெரிய பாடெல்லாம் இருக்கு. என்னென்ன விஷயத்த சொல்லி தொலைங்களேண்டி. இவளுக்கு விஷயத்த சொல்றதுக்குள்ள சைக்கோ செல்லத்தாயை கொண்டு ஆஸ்பத்திரியில சேர்க்கணும் போலயே. செல்லத்தாயக்கா, அது என்னன்னா பிளா 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 பிளா. அவ்வளவுதான் விஷயம், புரிஞ்சுக்கோங்க. அடி பாவிகளா, செல்வி ராதா, உங்க 2 பேரையும் சும்மா விட மாட்டேன் டி. நல்லவளுக்கு மாதிரி நடிச்சிட்டு என்னெல்லாம் வேலை பார்த்துருக்கீங்க? அவளுக்கு ஒரு வேலையும் பார்க்கல, திட்டமா போட்டுட்டு கிடக்காளுங்க. ஏன் அவனுக்கு கல்யாணத்துக்கு கஷ்டப்பட்டு இவ்வளவு நாள் கழிச்சு அந்த பையன் இப்பதான் சம்மதம் வாங்கி வச்சிருக்கான். நானே இப்பதான் சம்மதிச்சிருக்கேன். இவளுக்கு பூந்து கல்யாணத்தை கெடுக்க பார்க்காளுகளோ? எல்லாம் அந்த நிம்மி பிள்ளை வந்த நேரம் தான். முதல்ல என் வாழ்க்கையை கெடுத்தா, இப்போ உங்க வீட்டுல கெடுக்க வந்திருக்கா. நான் சும்மா விட மாட்டேன்டி, குடுமையை ஆஞ்சிட்டு விட்டுருவேன். அதெல்லாம் புத்திசாலித்தனம் கிடையாது. அவளுகளை எப்படியாட்டு ஒன்று நம்ம கையும் களவுமா பிடிச்சி மாட்ட வைக்கணும். என்னட்டி செய்ய? எனக்கு அதெல்லாம் சரிப்பட்டு வராது. நம்மளுக்கெல்லாம் வெட்டு 1 துண்டு 2, போய் 4 இழுப்பு இழுத்தா சரியா போயிடும். அவளுகளை அடிச்சு என்ன ஆக போகுது? 4 அடி அடிச்சா திருந்திருவாளுகள்ல. கொஞ்சம் பொறுமையா இருங்க செல்லத்தாயக்கா. அவளுக்கு திட்டம் போடுறது நம்மளுக்கு தெரியாதுல்ல. அப்படிதான் அவளுக்கு நினைச்சுக்கிட்டு இருக்காளுங்க. ஆனா அவளுக்கு போடுற ஒவ்வொரு திட்டத்தையும் நாங்க வாட்ச் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். இப்போ என்னதான் செய்யணுங்கீங்க? அவளுக்கு போடுற திட்டம் நம்மளுக்கு தெரியாத மாதிரியே நம்ம நடந்துக்கிடணும். ஆனால் அவங்களுக்கு நம்ம பாயசத்தை போட்டுக்கிட்டே இருக்கணும். என் பிள்ளைகளை அவளுக்கு கஷ்டப்படுத்தணும்னு நினைக்காளுங்க. அவளுக்கு நான் பாயசம் போடணுமோ? ஏ அப்பா, 7 கழுத வயசாகுது, இது கூடயே புரியல? பாயசம் போடுறதுன்னு தெரியாதா? பாயசம் எனக்கு நல்லா போட தெரியுமே. சவரிசி சேமியா பாலெல்லாம் ஊற்றி கிண்டணும், கடைசியில் முந்திரி திராட்சைலாம் போடணும், அதானே? அந்த பாயசம் இல்ல சைக்கோ செல்லத்தாயி, இது பழி வாங்குற பாயசம். அது என்ன டீ ஸ்பெஷல் பாயசம்? எனக்கு தெரியாதது. அதாவது ஒருத்தருக்கு பாயாசத்தை போட்டுற வேண்டியதா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவ கதையை முடிச்சு விட்டுற வேண்டியதா அப்படின்னு அர்த்தம். ஓஹோ, இப்படி ஒரு அர்த்தம் இருக்கோ? எனக்கு தெரியாம போயிட்டே. ஊருக்குள்ள 4 ஆட்கள் கூட சேர்ந்து பேசி கீசி சிரிச்சு வச்சு இருக்கணும். இப்படியே உம்முன்னு மூஞ்ச தூக்கிட்டே அலைஞ்சா பிறகு எப்படி இந்த விஷயம்லாம் தெரியும்? நீங்க சொல்றதும் சரிதான் டி. என் புருஷங்காரன் விட்டுட்டு ஓடிட்டான்ல, அதுல இருந்து ஒண்டிக்கட்டையாவே இருந்துட்டேன். பிள்ளைய நல்லா வளர்க்கணும், நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு இப்படியே பிள்ளைன்னு கிடந்துட்டேனா, அதனால ஊர் உலகம் தெரியாம இருந்துட்டேன். சரி, நாங்க ஒன்று சொல்லுதோம், அதை மட்டும் செய்யுங்க. என்னட்டி செய்யணும்? நான் சொல்லுதேன். அட எவ்வளவு ஒருத்தி சொல்லுங்களேன் டி. பிளா 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 பிளா. ஓஹோ, சரி, இதான் திட்டமா? நான் பார்த்துக்கிடுதேன். கரெக்டாக செஞ்சிருவீங்கல்ல? பேசுறதுலாம் என்ன யாரும் அடிச்சுக்கிட முடியாதுடி. நான் போய் பேசி காட்டுதேன் பாரு. நீங்க கரெக்டாக பேசிட்டு வந்துருங்க. நெட்டச்சியும் நானும் மற்ற கதையை பார்த்துக்கிடுதோம். சரிட்டி, எப்படி ஜெயிச்சு காட்டுதேன்னு பாரு. செல்லத்தாயக்கா, காங்குலேஷன். என்ன டி, ஒன்றும் விளங்கல. என்ன சொல்லுதே? ஏம்மா, கங்க்ராச்சுலேஷன் தாம்மா அப்படி சொல்லுதா? உனக்கு வாழ்த்து சொல்லுதாலாம். இழிச்சக்கா, உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியுது. எத்தனாம் கிளாஸ் படிச்சிருக்கீங்க? நான் எங்கிட்டி படித்தேன்? நான் தான் 5 வயசுல வீட்டை விட்டு ஓடி வந்துட்டேனே. பிறகு எப்படி இங்கிலீஷ் எல்லாம் தெரியுது? கொஞ்ச நாள் ஒரு டீச்சர் வீட்டில் வீட்டு வேலை பார்த்தேன், அதனால கொஞ்சம் இங்கிலீஷ் தெரியும். சரிட்டி, பேச்சை நிறுத்துங்க, வேலையை ஆரம்பிப்போம். நான் போய் என் வேலையை பார்க்கட்டா?
எப்பா செல்லத்தையக்க வேலையில ஆர்வமா இருக்காங்க, அவங்க ஆர்வத்தை தடுக்க கூடாது, வேலையை முடிச்சிடட்டும். நீங்களும் கிளம்புங்கட்டி, என்ன படுத்து கிடக்கீங்க? போய் அடுத்த வேலையை பாருங்க. இன்னைக்கு ராத்திரி நம்ம படுத்துற பாட்டுல இந்த ராதாவும் செல்வியும் இந்த ஊரை விட்டே ஓடிடணும். அதெல்லாம் திட்டம் பக்காவா போட்டாச்சு. திட்டத்தை போடுறது முக்கியம் கிடையாது, அதை கரெக்டா செஞ்சு காட்டணும். எப்படி முடிக்கணும்னு மட்டும் பாருங்க. சரிட்டி, நீங்க போய் வேலையை பாருங்க. நானும் எலிச்சக்கா அத்தை பாட்டிலாம் போய் ஒரு காப்பியை குடிச்சிட்டு ரூம்ல போய் படுக்கோம். என்னது படுக்க போறீங்களா? அதெல்லாம் படுக்க கூடாது. நாங்க வேலையை முடிச்சிட்டு வந்த பிறகு எல்லாரும் சேர்ந்து தான் போய் படுக்கணும். அது வரைக்கும் இங்கனே உட்காந்துருக்கவா? ஆமா லட்சுமி அக்கா, உட்காந்து பேசிக்கிட்டே இருங்க, இந்த 10 நிமிஷத்துல வந்துருதோம். சரிட்டி, என்னமோ செய்யுங்க, சீக்கிரம் போயிட்டு சீக்கிரம் வாங்க. என்னன்னு ஒண்ணு புரியல. இன்னைக்கு பூரா மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, தூக்கமும் வர மாட்டேங்கி. தலைவர் அங்கிள் கல்யாணத்துக்கு சம்மதிச்சாரு, அதுதான் ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு நினைக்கேன். இருந்தாலும் அதை ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கிட கூடாது. நம்ம நல்லா படிச்சு நல்ல கவர்மெண்ட் வேலைக்கு போகணும். அதுக்கு பிறகு அம்மாவை நல்லா பாத்துக்கிடணும். அதுக்கு பிறகுதான் கல்யாணத்தை பத்தி எல்லாம் யோசிக்கணும். எங்க அம்மாவை நான் எப்பவுமே கஷ்டப்படுத்த கூடாது, அவங்கள நல்லபடியா பாத்துக்கிடணும். என்ன நம்மால் இங்க தனியா உட்கார்ந்துகிட்டு இருக்கு? ஐயோ, என்ன விஜய் வராரு? என்ன நந்தினி மேடம், இந்த குளிருக்குள்ள இங்க வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்கீங்க? தூக்கமே வரல, அதனாலதான் இங்க வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்கேன். நானும் கொஞ்ச நேரம் உட்காரட்டா? வேண்டாம், நீங்க உள்ள போய் தூங்குங்க. எனக்கும் தான் தூக்கம் வரல. ஐயோ, நீங்க ஏன் இங்க உட்கார்ந்திருக்கீங்க? யாராவது பார்த்தா ஏதாவது தப்பா நினைச்சுக்கிட்டு போறாங்க. எல்லாரும் ரூம்ல தூங்கிட்டு இருக்காங்க, நீ எதுக்கு பயப்படுத? இல்ல, யாரும் ரூம்ல தூங்கல. எங்க அம்மா இல்ல, செல்லத்தாய் ஆண்டி இல்ல, ஆரஞ்சு அண்ணன் இல்ல, யாருமே ரூம்ல இல்ல. அதனாலதான் நானும் எந்திரிச்சு வந்துட்டேன். அப்படியா? ராத்திரி நேரத்துல யாருமே ரூம்ல இல்லையா? எல்லாரும் எங்க போயிட்டாங்க? தெரியலையே, எங்க போனாங்கன்னு தெரியல. எங்க அம்மாவை காணோம், அதான் தேடி வந்தேன். அப்படியே இங்க உட்கார்ந்துட்டேன். அதுவும் நல்லதுக்கு தான். நான் இப்போ உன்னைய பார்த்துட்டேன்ல, கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருந்துட்டு பிறகு போ. வேண்டாம், நீங்க போங்க, எனக்கு பயமா இருக்கு. சரி, அதெல்லாம் கிடக்கட்டும். நான் அமெரிக்காவுக்கு போறேன் தெரியுமா? அதான் காலையில சொன்னீங்களே, பிறகு என்ன? நான் 2 வருஷம் கழிச்சு தான் வருவேன். சரி சரி. உனக்கு கொஞ்சம் கூட வருத்தமாவே இல்லையா? நான் எதுக்கு வருத்தப்படணும்? ஏன் நந்தினி இப்படிலாம் பேசுத? ஒரு பாசமாவே பேச மாட்டியா? நான் எதுக்கு உங்ககிட்ட பாசமா பேசணும்? சரி, அப்பா உன்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லக்கூடாதுன்னு சொன்னாரு. இருந்தாலும் எனக்கு மனசு கேட்கல, அதனால சொல்லுதேன். அப்படியா? என்ன விஷயம்? நம்ம 2 பேரையும் பத்தி எல்லா விஷயத்தையும் நான் எங்க அப்பாட்ட சொல்லிட்டேன். என்னால சொல்லாம இருக்க முடியல. எங்க அப்பாவுக்கு எல்லாம் தெரிஞ்சிட்டு. ஐயோ, அப்புறம் என்னாச்சு? எங்க அப்பா ஒன்றும் சொல்லல, கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாரு. 2 வருஷம் வெயிட் பண்ண சொல்லியிருக்காரு. நான் அமெரிக்காவுக்கு போறேன்ல, அதனாலதான் போயிட்டு வந்த பிறகு கல்யாணத்தை முடிச்சு வைக்கேன்னு சொல்லிட்டாரு. அது உன்கிட்ட சொல்ல வேண்டான்னு சொன்னாரு. இருந்தாலும் நீ பேச மாட்டேங்க பத்தியா, அதனால எனக்கு சொல்லாம இருக்க முடியல. என்ன ஒன்றும் பேசாம இருக்க? நான் என்ன பேச? இல்ல, ஊருக்கு போயிட்டேன்னா உன்னைய பார்க்க முடியாது. அதான் உன்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டேன். நீ எதுவும் தப்பா நினைச்சுக்கிடாது என்ன? நான் ஒன்னும் தப்பாலாம் நினைக்கல. காலையில வேற ட்ரெயின்ல வச்சு செல்வி அக்கா ராதாக்காலாம் உங்க அம்மாட்ட ஒரு மாதிரி பேசிட்டாங்கல்ல, அது வேற எனக்கு மனசு கஷ்டமா இருந்துச்சு. அதனாலதான் இப்போ சரி வந்து உன்கிட்ட பேசுவோமேன்னு வந்தேன். ஓ, அதுவா? ஆமா, காலையில செல்வி அக்காவும் ராதாக்காவும் அப்படி பேசியிருக்க கூடாது. அவங்க 2 பேரும் பேசணும்னு உங்க அம்மா வேற அழுதுகிட்டே போனாங்கல்ல. எங்க அப்பா வேற கோவமா பின்னால் எந்திரிச்சு வந்தாரு. அதான் எனக்கு பயமா இருந்துச்சு. எங்க அப்பா வந்து எதுவும் சத்தம் போட்டாரோ? இல்ல, அங்கிள் வந்து ஒன்னும் சத்தம் போடல. அங்கிள் வந்து நீங்க இப்ப என்ன சொன்னீங்களோ அததான் எங்ககிட்டயும் சொன்னாரு. என்ன சொல்லுது நந்தினி? எங்க அப்பா வந்து கல்யாணத்துக்கு சம்மதம்னு உன்கிட்ட ஆனா நான் ஹாஸ்டல்ல இருந்து படிக்கலாம்னு பாக்கேன். எதுக்கு அங்க போய் இருந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க? ஹாஸ்டல்ல சாப்பாடு ஒன்றும் சரி இருக்காது. அங்க போய் ரொம்ப கஷ்டப்படுவேல்ல. அதுக்கு பதிலா இங்க அம்மா கூட இருக்க வேண்டியதானே?
சரி அப்பனா நான் அம்மா கூடயே இருக்கேன். உன் கூட நான் இவ்வளவு நேரம் பேசுறது இதான் முத தடவை தெரியுமா? நீ இவ்வளவு நேரம் என்கிட்ட என்னைக்கு உட்காந்து பேசுன? என்னை பார்த்தோன்னே பயந்து ஓடிடுவ. இனிமே பேசுவேன். சரி நந்தினி, நீ போய் தூங்குன. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது எப்படி சந்தோஷத்தை வெளியே காட்டுறேன்னு தெரியல. நான் போய் என்ன செல்வி இப்படி ஆயிட்டு? இந்த நிம்மி பிள்ளை இப்படி பண்ணோன்னு கொஞ்சம் கூட நான் எதிர்பார்க்கவே இல்ல ராதா. காலையில இங்க இருந்து கிளம்பும் போது 2 இட்லியும் ஒரு வடையும் தின்னுட்டு போனேன். அதோட சரி, இன்னும் பட்டினியாதான் கிடக்க. ஒரு வாய் சோறு காப்பி எதுவும் திங்கல. பசியில காதெல்லாம் அடக்கி. இந்த நிம்மி பிள்ளை ஏன் இந்த பாடு படுத்துது நம்மள? ஒரு துட்டு கொடுத்தா என்னம்மா? ஏம்மா இப்படி பண்ணுது? இன்னைக்கு பூரா நம்மள பட்னியா போட்டுட்டாளே. நம்மள பட்னியா போட்டுட்டு அவ மட்டும் எப்படி தூங்குதான்னு பாத்தியா? ஆமா ஆமா, மனசுக்குள்ள பெரிய மகாராணின்னு நினைப்பு. ராதா, எனக்கெல்லாம் பசி தாங்கவே முடியாது. நான் வீட்டுல வேற எப்ப பார்த்தாலும் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேன். இங்க வந்து இன்னைக்கு பூரா சாப்பிடவே இல்லை. எனக்கு ரொம்ப பசிக்கு. எனக்கெல்லாம் மயக்கம் வர்ற மாதிரி இருக்குமா? நான் எந்த நேரமும் மயங்கி விழுந்துருவேன். ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போகணும். யார் தூக்கிட்டு போவான்னு தெரியலையே. எவளும் தூக்கிட்டு போக மாட்டா. ஊரெல்லாம் சண்டையை போட்டு வச்சிருக்கோம். எவ தூக்கிட்டு போவா? கடனை கடனை வாங்கியாவது கையில கொஞ்சம் துட்டு கொண்டு வந்திருக்கணும். இந்த பிள்ளைய நம்பி இப்படி வந்து ஏமாந்துட்டோமே. ஆனா இதுக்கெல்லாம் இவளை நான் பழி வாங்காம விட மாட்டேன். இன்னைக்கு பூரா என்னைய பசியில போட்டுட்டால. நம்ம மட்டும்தான் பசியோட இருக்கோம். பிள்ளைகளாவது சாப்பிட்டுச்சேன்னு நினைச்சு சந்தோஷமா இரு. அதுவும் சரிதான். இந்த ஒத்த ரோசா அந்த குரூப் எல்லாம் அவளுக்கு பிள்ளைகளுக்கு சோறு வாங்கி கொடுக்கும் போது நம்ம பிள்ளைகளுக்கு சேர்த்து சாப்பிட வச்சுட்டாளுக. அதனால பரவாயில்ல. அவளுகெல்லாம் நம்மளுக்கு நல்லதுதான் செய்தாளுக. ஆனா நம்மளுக்கு தான் அவளுக்கு கூட ஒத்து போகவே முடியல. எதுவும் பேசாத, எனக்கு வயிறு பசி தாங்க முடியல. செல்வி, நம்ம 2 பேரும் வேணா ஹோட்டல்ல கீழே போய் ஏதாட்டும் சாப்பாடு இருக்கான்னு தேடி பார்த்துட்டு வருவோமா? ஒண்ணு வேலைக்கு ஆகாது ராதா. இது 24 மணி நேரம் ஹோட்டலா. எல்லா நேரமும் ஹோட்டல் திறந்து தான் இருக்கும். எல்லாரும் முழிச்சு தான் இருப்பாங்க. ஹோட்டலை சுத்தி கேமரா வேற வச்சிருக்காங்க. எதையும் ஆட்டைய போட முடியாது. துட்டு கொடுத்தாதான் கிடைக்கும். துட்டு கொடுத்து திங்கிறதா இருந்தாதான் எப்பயோ தின்றுப்போமே. ஐயோ பசிக்கே பசிக்கே. இப்ப நான் என்ன செய்வேன்? வயிறு பசி தாங்க முடியலையே. உன் குத்தம்மா என் குத்தம்மா, யாரே நானும் குத்தம் சொல்ல. உன்னால நான் கேட்டேன், என்னால நீ கேட்ட. அடியே 2 பேரும் என்ன தூங்கலையா? உட்காந்து புலம்பிக்கிட்டு இருக்கீங்க. யாரு? செல்லத்தாய் அக்காவா? ஆமாடி, நான் தான் சைக்கோ செல்லத்தாயி. வாங்க வாங்க உட்காருங்க. என்ன எங்க ரூம் பக்கம் வந்திருக்கீங்க? என்ன வேணும்? ஒண்ணு வேண்டாமட்டி, சும்மா உங்க 2 பேரையும் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். நீங்க சும்மாலாம் வரமாட்டீங்களே, என்ன விஷயமா சொல்லுங்க. வந்ததே வந்தீங்க, காபி சோறு எதுவும் வாங்கிட்டு வந்திருக்கலாம்ல, சும்மாவா வந்தீங்க? காபி சோறெல்லாம் வாங்கிட்டு வரணுமா? நான் எதுக்கிட்டி வாங்கிட்டு வரணும்? செல்லத்தாயக்கா, கேட்கமேனு தப்பா நினைச்சுக்கிடாதீங்க. சோறு வாங்கிட்டாங்களே, சாப்பிட துட்டே இல்ல. இன்னைக்கு காலையில இருந்து நாங்க பட்னியா கிடக்கோம். டூருக்கு தானட்டி வந்திருக்கீங்க, துட்டு கொண்டு வராம சும்மாவா வந்தீங்க? ஒரு ஒற்றை குச்சியை நம்பி வந்தோம். அந்த ஒற்றை குச்சி எங்களை ஏமாத்திட்டு அந்தா எப்படி தூங்குது பாருங்க. ஒற்றை குச்சியா? யார் உங்க கூட ஒரு பிள்ளை ஈக்கி குச்சி மாதிரி சுத்திக்கிட்டு அலையுமே, அந்த பிள்ளையவா சொல்லுதீங்க? ஆமா ஆமா, அவளேதான். அவ தொட்டு தருவான்னு நம்பி வந்தீங்களாக்கும். ஆமா, உங்க செலவு பூரா பாத்துக்கிடுதேன்னு சொன்னா, அதனால நம்பி வந்துட்டோம். இங்க வந்து பார்த்தா 1 ரூபா கூட தரமாட்டேங்க. அப்புறம் எப்படி நாங்க சாப்பிட? அப்போ இன்னைக்கு பூரா பட்னியா தான் கிடைக்கீங்களோ? ஆமா செல்லத்தாயக்கா, பாட்டு ஏதாவது உதவி செய்யுங்களே, பசி காதெல்லாம் அடக்கி. சரி அது கிடக்கட்டும். நீங்க பேசுனதுல நான் வந்த வேலையை மறந்துட்டேன் பாத்தீங்களா? வந்த வேலையா? அது என்ன வேலை? உங்க 2 பேர்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிட்டு போக தான் வந்தேன். முக்கியமான விஷயமா? இப்ப சோறு திங்கிறத விட முக்கியமான விஷயம் என்ன இருக்கு? இருக்குடி இருக்கு. சரி என்னன்னு சீக்கிரம் சொல்லிட்டு போங்கம்மா. சீக்கிரம் சொல்லிட்டு போற விஷயம் கிடையாதுடி, நல்ல காது கொடுத்து கேளுங்க. அதான் பசியில காது அடைச்சு போய் கிடக்க, கேட்கற வரைக்கும் கேட்கும். சொல்லுங்க. நானு தூக்கம் வரலன்னு எந்திரிச்சு இந்த பக்கமா நடந்து வந்துகிட்டு இருந்தேனா, பிறகு நான் வந்துகிட்டு இருக்கும்போது இந்த ஹோட்டல்ல வேலை செய்யற 2 பயலுக நின்று பேசிக்கிட்டு இருந்தானுங்க. அவனுக்கு பேசுனது என் காதுல நல்லா உளுந்துச்சு. என்ன பேசினானுங்க? இப்ப அதெல்லாம் ரொம்ப முக்கியமா? முக்கியங்க போய் தானே இங்க வந்து நிக்க, இல்லைன்னா நான் எதுக்கு இங்க வர போறேன்? சரி சீக்கிரம் சொல்லுங்கம்மா. இந்த ஹோட்டல்ல 13ஆம் நம்பர் ரூம் ஒன்று இருக்காமே. ஆமா இருக்கு. இப்ப அதுக்கு என்ன? அந்த ரூம்ல 2 பேய் இருக்கான். என்ன சொல்லுவீங்க? 13ஆம் நம்பர் ரூம் 2 பேயா?
ஆமாட்டி, அதே ரூமு தான். அந்த ரூம்ல பேய் இருக்கா. அந்த ரூம்ல இருக்கிறவங்க எல்லாம் சும்மா விடாதான். ராத்திரி 12 மணிக்கு மேலதான் வெளியே வருமா. அட கடவுளே, செல்வி, நம்ம ரூமு தான் 13 நம்பர் ரூமு. என்ன சொல்லுது ராதா? ஆமா, நம்ம ரூமு தானே 13 நம்பர் ரூமு. அப்ப பேய் இங்கேயா இருக்கு? அட கடவுளே, உங்க ரூமு தான் 13 நம்பர் ரூமா? நான் எதுக்கும் எல்லார்ட்டையும் சொல்லிட்டு போகும்ல வந்தேன். சரிட்டி, எதுக்கும் பார்த்து சூதானமா இருங்க. நான் போயிட்டு வரேன்னு. செல்வி, செல்வி, எனக்கு பயமா இருக்கு செல்வி. நம்ம போட்ட திட்டத்துல முதல் வேலை நல்லபடியா முடிஞ்சிட்டு. ஐயோ, மணி வேற 12 ஆக போகுதே. எனக்கு வேற பயமா இருக்கே. எல்லாரும் தூங்குதாங்களே, நம்ம 2 பேரும் தானே முழிச்சுக்கிட்டு இருக்கோம். பேசாம எல்லாரும் எழுப்பி விட்டுருவோமா ராதா? யாரும் எந்திரிக்க மாட்டாங்க. எல்லாம் கிளடு கட்டைகளா கிடக்கல. எப்படி எந்திரிக்கும்? அந்த நிம்மி பிள்ளை நம்மள பேய் தின்ன கூட எந்திரிக்காது. என்ன சொல்லுதே, பேய் நம்மள தின்றுமா? ஆமா செல்வி, எனக்கு வேற பயமா இருக்கு. பேய் நம்மள தின்னுட்டேன்னா என்ன செய்ய? ஏற்கனவே வயிறு பசியில கிடக்கும். இதுல பேய்க்கு வேற சாப்பாடு ஆகணுமா? மாலாக்கா பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாடி, நம்ம வேலையை காட்ட வேண்டிய நேரம் வந்துட்டு. சரி வாங்க வேலையை ஆரம்பிப்போம்.